ஹலோ, நம்ம ஊர்ல காலையில கண்ணு முழிச்ச உடனே தேடுற முதல் விஷயம் என்ன? கண்டிப்பா ஒரு சூடான கப் டீயா தான் இருக்கும். ஒரு கப் டீ உள்ள போகலன்னா அந்த நாளே ஸ்டார்ட் ஆகாதுன்னு நினைக்கிற மக்கள் தான் நம்மள பல பேரு. ஆனா தினமும் குடிச்சிட்டு இருக்கிற அந்த டீயை ஒரு 30 நாட்களுக்கு முழுசா நிறுத்தினா உங்க உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? இத பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா ஒவ்வொரு கட்டமா பார்க்க போறோம். சரி, அப்படியே அந்த டீயை ஒரு 30 நாளைக்கு முழுசா நிறுத்திட்டா உடம்புல என்ன நடக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள் டீ குடிக்கலனாலே தலைவலிக்குதே, தொடர்ந்து ஒரு மாசம் முழுசா குடிக்காம இருந்தா உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும்? வாங்க இந்த கேள்விக்கான பதில ரொம்ப ஆழமா ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்னா ஒரு சுவாரஸ்யமான பயணமா பார்க்கலாம். முதல் கட்டம் போராட்டத்தின் நாட்கள், அதாவது 1வது நாள்ல இருந்து 5வது நாள் வரைக்கும். கால வரிசைப்படி நம்ம உடம்பு எப்படி இதுக்காக போராடுதுன்னு பார்த்தோம்னா முதல் 2 நாளுமே உடம்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 5வது நாள் வாக்குல அந்த புது மாற்றத்துக்கு உடம்ப மெல்லமா பழக ஆரம்பிக்கும். இந்த முதல் 2 நாள்ல உண்மையிலேயே ஒரு நரகத்தை பாப்பீங்கன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா கடுமையான தலைவலி வரும், மூட் ஸ்விங்ஸ், அதாவது காரணம் இல்லாமலேயே மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும், அதிகப்படியான கோபம் வரும், உடம்பெல்லாம் ஒரே அசதியா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க மூளை எனக்கு இப்பவே காஃபி வேணும்னு சொல்லி சத்தமா கத்திக்கிட்டு இருக்கும். ஆமாங்க, காஃபி வித்ட்ராவல் சிம்டம்ஸோட உச்சக்கட்டமே இந்த முதல் 48 மணி நேரம் தான். அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு 5வது நாளுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். இப்போ உங்க தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா மேம்படும், உடம்பு புதுசா ஒரு ரூட்டுக்கு செட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய டெஸ்டிங் இருக்கு. யாராவது உங்க பக்கத்துல ஒரு சூடான டீயை கொண்டு வந்தாலோ இல்ல அந்த வாசனை உங்க மூக்குக்கு வந்தாலோ முடிஞ்சது. டெம்டேஷன் சும்மா எகிரிடும். நீங்க எவ்வளவோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த டீ வாசனை உங்களை சும்மா விடாது. அடுத்து 2வது கட்டம், மாற்றங்கள் உருவாகும் கட்டம். இது 10வது நாள்ல இருந்து 15வது நாள் வரைக்கும் நடக்கும். இப்போ 10வது நாளுக்கு அப்புறம் உடம்புக்குள்ளேயும் வெளியிலேயும் என்ன நடக்குதுன்னு பார்க்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா உங்க இதய துடிப்பு ரொம்ப சீரா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு இயற்கையான ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே வெளி தோற்றத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா சக்கரை போட்ட டீ குடிக்கிறவங்களுக்கு முகம் வீக்கம் குறையும், ஸ்கின் நல்லா கிளியர் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்ச நேரம் எனர்ஜியா இருக்கிறது, அப்புறம் டயர்ட் ஆகிறது, இந்த மாதிரி எனர்ஜி ஏறி இறங்குற பிரச்சனை எல்லாம் போய் ஒரு ஸ்டெடியான எனர்ஜி லெவல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடடா, டீயை நிறுத்தினா இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எல்லா விஷயமே நமக்கு சாதகமா போற மாதிரி தெரிஞ்சாலும் முழுமையா டீயை நிறுத்துறது உண்மையிலே 100% பெஸ்டான விஷயமா? முக்கியமான உண்மை நிலவரம் என்னன்னா, டீல நிறைய அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. நீங்க முழுசா டீயை நிறுத்தும் போது உங்க உடம்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல விஷயங்கள் மிஸ் ஆகலாம். அதனால ஒரு பழக்கத்தை முழுமையா நிறுத்துறது எல்லாருக்கும் எப்பவுமே பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு லிமிட்டுக்குள்ள அளவா டீ குடிச்சா அது நிஜமாவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது இதுக்கும் ரொம்பவே பொருந்தும். முழுமையான தடைங்கிறது எப்போதுமே சரியான தீர்வு கிடையாது. 3வது மற்றும் இறுதி கட்டம் 30வது நாள் மற்றும் அதற்கு பிறகு. சரியா 30வது நாள்ல ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோனை நீங்க ரீச் பண்ணிருப்பீங்க. உங்க உடம்பு காஃபின் இல்லாமலேயே சுறுசுறுப்பா வேலை செய்ய முழுசா கத்துக்கிட்டு இருக்கும். அந்த காஃபின் டிபெண்டன்சி மொத்தமா போயிருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட இயற்கையான எனர்ஜி சைக்கிள் திரும்ப வந்திருக்கும். அதாவது ஒரு கப்பு டீ உள்ள போனாதான் என்னால வேலையை செய்ய முடியுங்கிற நிலைமை மாறி நீங்க எழுந்திருக்கும் போதே உங்களுக்கே ஒரு நேச்சுரலான எனர்ஜி இருக்கும். இது உங்க உடம்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்சஸ். இப்போ சொல்லுங்க, கேட்க ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் பிராக்டிக்கலா இந்த 30 நாள் டீ குடிக்காத சேலஞ்ச் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த மன உறுதி இருக்கா? உங்களால ஒரு மாசம் ஒரு சொட்டு டீ கூட குடிக்காம கண்ட்ரோலா இருக்க முடியுமா? உங்க எண்ணங்களையும் நீங்க இந்த சேலஞ்ச் எடுக்க தயாராங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இதை செய்றீங்கன்னு.